ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் ஃப்ளாட்டில் கிரவுண்டில் ஒரு சில செடிகள் வளர்க்குறோம். அதை பற்றி பார்க்கலாம். இது சுண்டக்காய் செடி. இதை நார்மலாக மார்க்கெட்டில் வாங்கின சுண்டக்காய், அதில் காஞ்சி போன விதைகளை போட்டு வளர்ந்த செடி. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months ஆகி பூ வச்சு இப்போ நல்லா காயும் கொடுக்குது. பராமரிப்பு பெருசாக ஒன்றுமே கிடையாது. கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வருஷத்துக்கு 2 வாட்டி சாணம் மட்டும் போடுவேன். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றுமே கிடையாது. இந்த செடி மாதுளை. இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகுது. இதோடு சேர்த்து இன்சுலின் இருக்குது, கருவேப்பிலை, சித்திரத்தை, அப்புறம் தவசிக்கீரை, இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நல்லா வறட்சியும் தாண்டி வளருது. வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு நேரம் மட்டும்தான் தண்ணீர் கொடுப்பேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் தொழு உரம் மட்டும்தான் இதுக்கு போடுறது. இது மாயன் கீரை. கிட்டத்தட்ட இந்த செடி வச்சு 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 200-300 கட்டிங்ஸ் பகிர்ந்திருப்பேன். நல்லா செழிப்பாக வளரும். இது வெத்தலை கொடி. கிட்டத்தட்ட 4 வருஷமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா வெயிலுக்கு போயிடுன்ட்டு. ஆனால் இது நாங்கள் தரையில் இருக்கிற 2 அடி கேப்பில் அப்படியே வச்சு வளர்க்குறதுனால நல்லா செழிப்பாக வளருது. நாங்கள் வெத்தலை வாங்குறதே கிடையாது. எங்கள் ஃப்ளாட்லேயே யாருமே வெத்தலை அவ்வளோவா வாங்குறதே கிடையாது. இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. கடைசி 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையும் நல்லா பெருசாக, ஒரு கை அளவுக்கு நல்லா பெருசாக வரும் வெத்தலை. பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா நிழலில் தான், அதாவது இப்போ இந்த கொடி ஏற்றி விட்டுருக்கதே அரளி மரம், அதில் தான் ஏற்றி விட்டுருக்கிறது. இல்லை கொய்யா மரத்தோட ஏற்றி விட்டுருப்போம். நல்லா நிழலில் இருக்கிறதுனால நல்லா இலைகள் நல்லா பெருசாகவும் வளரும். இந்த பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாதம் ஆகுது. இப்போ தான் காய் கொடுக்குது. இதுக்கு பெருசாக பராமரிப்பு ஒன்றுமே கிடையாது. வெறும் சாணம் மட்டும்தான். இது எங்கள் ஃப்ளாட்டில் வலது பக்கம் இருக்கிற செடிகள். சேம் அதே 2 அடியில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோவக்காய். இந்த கோவக்காய்லாம் கிட்டத்தட்ட 3-3.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். வெறும் ப்ரூனிங் மட்டும்தான் பண்ணுறது. ப்ரூனிங் ஒன்று மார்ச்சில் பண்ணுவோம், இல்லாட்டினா செப்டம்பரில் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட இது வரைக்கும் 300 கட்டிங்ஸ்க்கு மேலே பகிர்ந்திருப்பேன். இப்போ புதிய ரகங்கள் பென்சில் கோவை, அப்புறம் ஆந்திரா வெரைட்டி, அந்த மாதிரி வரி கோவை, இந்த மாதிரிலாம் இப்போ நிறைய எடுத்து விதைச்சிருக்கேன். இப்போ இந்த ரகங்கள் பார்த்திங்கனாலும் தெரியும். இப்போ ப்ரூன் பண்ணி விட்டு நல்லா இப்போ இலை காயெல்லாம் நல்லா பிடிக்குது. இந்த கொய்யா செடி, இதோட மல்லியும் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறது. இதோட வேர் பார்த்திங்கன்னா தெரியும். இது கிட்டத்தட்ட 4 மாடிக்கு இந்த கோவை செடி கோவை கொடி மேலே கிட்டத்தட்ட 4 மாடிக்கு போகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக ப்ரூன் பண்ணி விட்டுருவேன். வருஷத்துக்கு 2 வாட்டி ப்ரூன் பண்ணுவேன். அப்போ எடுத்து எல்லாருக்கும் பகிர்வோம். அதே மாதிரி காயும் எங்கள் ஃப்ளாட்டில் எல்லாருக்கும் பகிர்ற அளவுக்கு கிடைக்கும். ஏற்கனவே 3 பேர் விதைப்பதற்கான ஃபார்மை ஃபில்லப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நார்மல் போஸ்ட் மூலமாக ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு. வித்தின் ஒரு 3 நாளில் அது சேர்ந்துடும்.